கடவுளே, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். என்னோட கஷ்டத்தை எல்லாமே போக்கி என்னை ரொம்ப நல்லாக்கி வச்சிருக்கீங்க. எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. காசு, பணம், இடம் எல்லாமே தந்திருக்கீங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். நான் உங்களை நம்பி இருந்ததுக்கு எனக்கு எல்லாமே நீங்க தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி கடவுளே. இனியும் என்ன எந்த ஒரு தவறான பாதையிலையும் நான் போகாம கடைசி வரைக்கும் நான் உங்களையே நம்பி உங்களையே பின்தொடர்ந்து நான் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம என் குடும்பத்தோடு எப்பவுமே நான் நல்லா இருக்கணும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீங்க காப்பாத்தி அவங்களுக்கு அருள் புரிஞ்சு இருக்கணும் மக்களே. நான் தவறாட்டு ஏதாவது என்னை அறியாம நான் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. பார்த்தீங்களா குருவே, இந்த மனிதனிடம் பக்தி மட்டும்தான் உள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு உதவும் தன்மை இவனிடம் கிடையாது. இவன் ஒரு நல்ல பக்தன், இதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். மானிடா, மானிடா, எழுந்திரு மானிடா. யாரு யாரு? நான் தான் கடவுள். கடவுளே, நீங்களா? நானேதான். உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் மனிதா. கேளுங்கள் கடவுளே. உன்னுடைய வாழ்க்கை பயணம் நிம்மதியாக உள்ளதா? ஆமா கடவுளே, உங்க தயவால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கடவுளே. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைத்ததா மனிதா? ஆம், கிடைத்தது. சரி, நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நான் கொடுத்தேன் அல்லவா? எனக்காக என்ன கொடுக்க போகிறாய் மனிதா? உங்களுக்காக எனக்கு தோட்டத்துல விளைஞ்ச ஒரு குலை வாழைப்பழத்தை நான் வச்சிருக்கிறேன். நாளைக்கு காலையில உங்கள்கிட்ட கொண்டு நான் அங்க கோயில்ல கொண்டு தாரேன். ஆகட்டும். அனிசே, அனிசே, அனிசே. ஐயா, ஐயா, இந்த வாழைக்குலைய நம்ம ஊர் கோயில்ல கொண்டு கொடுத்துட்டு வா, சரியா? சரிங்க ஐயா. எழுந்திரு மனிதா. கடவுளே, நீ தவறு செய்து விட்டாய் மனிதா. நான் என்ன தப்பு பண்ணனேன்? உன் மீது நான் கடும் கோபம் கொண்டேன். ஏன் கடவுளே? எனக்கு ஒரு கொலை வாழைப்பழம் தருகிறேன் என்று கூறினாய், ஆனால் எனக்கு 2 மட்டுமே கொடுத்தாய். இல்ல கடவுளே, நான் ஒரு கொலை வாழைப்பழத்தை கொடுத்து விட்டேன் கடவுளே. இல்லை, 2 பழங்கள் மட்டுமே என்னிடம் வந்து சேர்ந்தது. கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க கடவுளே. நான் என்ன நடந்துச்சுன்னு நான் பாக்குறேன் கடவுளே. வாக்கு தவறிய உனக்கு மன்னிப்பு கிடையாது. நான் செல்கிறேன். அனிசே, 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 அனிசே. ஐயா, நேத்து ஒரு கொலை வாழைப்பழத்தை தந்து கோயில்ல கொண்டு குழுனி கொண்ட சொல்லி தந்தனா, அதை யார்கிட்ட கொண்டு கொடுத்த நீ? ஐயா, நான் கோயில்ல கடவுளுக்கு தான் ஏன் கொடுத்தேன். டேய், நேத்து நீ 2 பழம் மட்டும் தான் நீ கோயிலுக்கு கொடுத்துருக்க. மிச்ச எல்லா பழத்தையும் நீ என்ன பண்ணுன? யாருக்கு கொடுத்த? நீ தின்னியா இல்ல உன் வீட்டுக்கு கொடுத்தியா? சொல்லு, எனக்கு தெரியும். நீ 2 பழம் மட்டும் தான் கொடுத்துருக்க. உண்மையை சொல்றா. ஐயா, நான் கோயில் போற வழியில ஒரு ஏழை பெரிய மனுஷன் பசியோட இருந்தாரு. அவரை பார்க்க பாவமா இருந்துச்சு. அவர் கேட்டாருன்னு நான் 2 வாழைப்பழம் மட்டும்தான் கொடுத்தேன். மிச்சத்தை அப்படியே கோயில்ல தான் வச்சேன். இல்லை, 2 பழங்கள் மட்டுமே என்னிடம் வந்து சேர்ந்தது. நாம் கடவுளுக்கென செய்யும் காணிக்கைகள் மற்றும் பொருட்கள் இது எதுவுமே கடவுளை போய் சேர்வதில்லை. ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆபத்தில் இருப்பவர்களுக்கு நாம் செய்யும் உதவிகள் மட்டுமே கடவுளை போய் சேர்கின்றது. ஆகவே புரிந்து கொள் மனிதன்.